Hi students, போன வீடியோவோட கண்டினியூஷன் நம்ம டிஃபியல்மென்ட் கீ எக்ஸ்சேஞ்ச் வந்து பார்த்துருந்தோம். அதில் வந்து எப்படி யூனிவர்சிட்டி கொஸ்டின் பேப்பரில் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து நவம்பர் டிசம்பர் 2023 கொஸ்டின் பேப்பர். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 13 மார்க்ஸில் ஸோ 13 மார்க்ஸில் ஆர்எஸ்ஏ ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். சரி, ஆர்எஸ்ஏ கொஸ்டின் ஒன்று இருக்குது. அதோட ஆர் சாய்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். Assume the client C wants to communicate with another client C1 using Diffie-Hellman procedure. How can it be achieved? Explain with a numerical example. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்கும்போது நமக்கு Diffie-Hellman key எக்ஸ்சேஞ்சோட ப்ரொசீஜர் பார்த்துருந்தோம் போன வீடியோவில். அதை எழுதிட்டு சிம்பிளாக ஏதாவது நம்மமாவே ஒரு Q வேல்யூ சூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆல்ஃபா வேல்யூ சூஸ் பண்ணி XA Y வேல்யூவோட அசியூம் பண்ணிவிட்டு அதிலிருந்து XB YB ஃபைன் பண்ணி நெக்ஸ்ட்டு K1 K2 வேல்யூ ஃபைன் பண்ணி அது ரெண்டு ஈக்குவலாக அப்படிங்கிறத வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். இங்கே வந்து கிளைண்ட் அண்டு சென்டர் அண்ட் ரிசீவரை வந்து C1 அப்படின்னு சொல்லி எடுத்திருக்காங்க. சரி, மற்றபடி ப்ரொசீஜர் எல்லாமே சேம் தான். இது வந்து நவம்பர் டிசம்பர் 2023 கேட்ட கொஸ்டின் பேப்பர். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல் மே 2024 பார்த்தோம் அப்படின்னா அதே 13 மார்க்கில் ஸோ 13 கொஸ்டின் நம்பர் 13ல் ஏன் ஆல்ரெடி ஆர்எஸ்ஏ பார்த்துருந்தோம். அதே மாதிரி அதோட பி பார்ட்டில் என்ன கேட்டிருக்காங்க பாரு, கன்சிடர் a Diffie-Hellman scheme with a common prime q equal to 11 and a primitive root a equal to 2. ஸோ நம்ம வந்து ஆல்ஃபான்னு படிச்சிருந்தோம் ப்ரொசீஜரில். இங்கே வந்து primitive rootன்னு கொடுத்துருக்காங்கன்னா நம்ம அது ஆல்ஃபா தான் ஏ அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சரி, அப்போ இங்கே q கொடுத்துருக்காங்க primitive நம்பர், ஏயோட வேல்யூ ஜென்ரேட்டர் ஆர் ப்ரமிட்டிவ் ரூட் அந்த வேல்யூவும் கொடுத்துட்டாங்க. இஃப் யூசர் ஏ ஹேஸ் ஏ பப்ளிக் கீ ஒய்ஏ, நம்ம வந்து பப்ளிக் கீ ஒய்ஏ எக்ஸ்ஏலாம் அசியூம் பண்ணிப்போம்ல, அந்த வேல்யூஸும் வந்து அவங்க கொடுக்குறாங்க. ஒய்ஏ 9 அப்படின்னா ப்ரைவேட் கீ எக்ஸ்ஏயோட வேல்யூ என்ன, அதே மாதிரி ஒய்பி 3 இருந்தது அப்படின்னா சீக்ரெட் கீ கேயோட வேல்யூ என்ன அப்படிங்கிறாங்க. அப்போ ஒய்பி ஃபைன் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒய்ஏ ஃபைன் பண்ணும். ஸோ ஒய்ஏ நமக்கு தெரியும். ஸோ எக்ஸ்ஏ எக்ஸ்பி வேல்யூ ஃபைன் பண்ணும். ஃபைன் பண்ணிவிட்டு கேயோட வேல்யூ வந்து ஃபைன் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக தான் கேட்டிருக்காங்க. இது வந்து 8 மார்க்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. இன்னொன்று கேட்டிருக்காங்க ஹவு மேன் இன் மிடில் அட்டாக் கேன் பி பெர்ஃபார்ம்ட் இன் Diffie-Hellman அல்காரிதம்னு கேட்டிருக்காங்க. சரி, மேன் இந்த மிடில் அட்டாக் நமக்கு தெரியும்ல. ஸோ சென்டர் அண்ட் ரிசீவருக்கு இடையில ஒரு இன்செக்யூர் சேனலில் கம்யூனிகேஷன் நடக்கும்போது ஒரு தேர்ட் பார்ட்டி வந்து அதை எப்படி ஆக்சஸ் பண்ணுறாங்க ஸோ அப்படிங்கிறத வந்து ஒரு ஸ்ப்ளிட்டப்பாக வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 8 மார்க்ஸில் இப்போ இது ஒரு 4 மார்க் இது 4 மார்க் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஸோ அதை எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சரி, இப்போ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு அப்படின்னா Q வந்து கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி ஏயோட வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. ஒய்ஏ கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து எக்ஸ்ஏ ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒய்பி கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து ஷேர்டு வேல்யூ அப்படின்னா கே வேல்யூ வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து ஒய்ஏ வேல்யூ வந்து ஃபைன் பண்ண போகிறோம். ஒய்ஏக்கான ஃபார்முலா வந்து ஸோ இங்கே ஜென்ரேட்டர் பவர் எக்ஸ்ஏ, ஸோ ஏ பவர் எக்ஸ்ஏ மாட் Q அப்படின்னு போடலாம். ஸோ 9 நமக்கு தெரியும். ஓகேவா? ஒய்ஏயோட வேல்யூ நமக்கு தெரியும். பட் இங்கே எக்ஸ்ஏ இது வந்து ஃபைன் பண்ணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஸோ இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 பவரில் என்ன வேல்யூ போட்டால் அதை 11ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 9 வருது அப்படிங்கிறத செக் பண்ணும். இப்போ வந்து நான் வந்து ஒவ்வொன்றா போட்டு பார்க்குறேன். 2/6 போடும்போது எனக்கு அது சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ 2/6 நான் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு என்ன வருது, 64 வருது. ஸோ 64 mod 11, தட் மீன்ஸ் 64ஐ 11ஆல் டிவைட் பண்ணும்போது வரக்கூடிய ரிமைண்டர் எதாக இருக்கணும், 9ஆக இருக்கணும். சரி, அப்போ இங்கே 64 இருக்குது, அதை நான் 11ஆல் டிவைட் பண்ணும்போது 5 11s are 55, ரிமைண்டர் 9 வருது. சரி, அப்போ 2 பவர் என்ன வேல்யூ போட்டால் கரெக்டாக வரும், 6. ஸோ எக்ஸ்ஏயோட வேல்யூ என்ன நம்ம ஃபைன் பண்ணிட்டோம், 6 அப்படிங்கிறத ஃபைன் பண்ணிட்டோம். ஓகேவா? நம்ம அங்கே வந்து ப்ரைவேட் கீயை அசியூம் பண்ணிவிட்டு பப்ளிக் கீ ஃபைன் பண்ணோம். இங்கே வந்து அவங்க பப்ளிக் கீ வேல்யூ கொடுத்துட்டாங்க, அதை யூஸ் பண்ணிவிட்டு ப்ரைவேட் கீ வேல்யூ வந்து ஃபைன் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, கேஏ வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ்ஏயும் தெரியும், ஒய்பி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த கொஸ்டினில் ஒய்பி கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்ஏ வேல்யூ நம்ம இப்போ ஃபைன் பண்ணிட்டோம். கொஸ்டினில் ஒய்பி கொடுத்துருக்காங்க அப்படின்னா கொஸ்டினில் கேஏ தான் கேட்டிருக்காங்க. சரி, ஷேர் பண்ண சீக்ரெட் கீயோட வேல்யூ. இப்போ கேஏ ஃபைன் பண்ணுறதுக்கான ஃபார்முலா வந்து ஒய்பி த ஹோல் பவர் எக்ஸ்ஏ மாடு Q அப்படிங்கிறது. ஸோ ஒய்பி கிவன் டேட்டா 6 கால்குலேட்டட் டேட்டா. ஸோ போட்டோம் அப்படின்னா 3/6 வந்து 729. 729 நம்ம 11ஆல் டிவைட் பண்ணுவோம் அப்படின்னா 6 11s are 66, அகெயின் 6 11s are 66, ரிமைண்டர் 3. அப்போ கேயோட வேல்யூ என்ன அப்படின்னா 3. இதுதான் இந்த கொஸ்டினில் இது ரெண்டு தான் கேட்டிருக்காங்க. எவ்வளோ மார்க்ஸ் கேட்டிருக்காங்க, 8 மார்க்ஸ்க்கு வந்து இதான் கேட்டிருக்காங்க. பட் இது வந்து அந்த கேஏ நம்ம ஃபைன் பண்ணதை கரெக்டாக அப்படிங்கிறத வந்து செக் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் இதுலேருந்து நம்ம ஹோல் ப்ராசஸும் பண்ணிக்கலாம். இப்போ கேஏ வேல்யூ எனக்கு தெரியும்.
அடுத்த ஒய்பி வேல்யூ வந்து ஒய்பி தெரியும், அதுலேருந்து நான் எக்ஸ்பி வேல்யூ ஃபைன் பண்ணுறேன். எப்படி ஒய்ஏலேருந்து எக்ஸே ஃபைன் பண்ணணும் அதே மாதிரி ஒய்பியிலேருந்து எக்ஸ்பி வேல்யூ வந்து ஃபைன் பண்ணுறேன். 2ல் என்ன வேல்யூ என்ன போட்டால் அதை 11ஆல் டிவைட் பண்ணும்போது 3 ரிமைண்டர் வருதுன்னு பார்க்குறேன். ஸோ 2/8 வந்து எனக்கு 256 வருது. ஸோ அதை வந்து நான் டிவைட் பண்ணும்போது எனக்கு ரிமைண்டர் 3 கிடைக்குது. ஸோ 2 அப்போ என்ன போட்டால் கரெக்டாக இருக்குது 8. அப்போ எக்ஸ்பி வேல்யூ ஃபைன் பண்ணிவிட்டு ஸோ அதுலேருந்து கேபி ஃபைன் பண்ணுறேன். இப்போ எனக்கு கேஇயும் கேபியும் ஈக்குவல் அப்படின்னா கே எக்ஸ்சேஞ்ச் கரெக்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ கேபி செக் பண்ணுறேன். ஒய்ஏயோட வேல்யூ 9, எக்ஸ்பி ஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த ஹையஸ்ட் வேல்யூ கிடைக்குதோ இதை நான் 11ஆல் டிவைட் பண்ணுறேன். 11ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு ரிமைண்டர் 3 கிடைக்குது. இந்த இடத்துல கேயும் கேபியும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ கே எக்ஸ்சேஞ்சர் சக்ஸஸ்ஃபுல்லி. இதான் வந்து ப்ரொசீஜர். நமக்கு 8 மார்க்ஸ்க்கு என்ன மட்டும்தான் கேட்டிருக்காங்க, இந்த 2 பார்ட்டும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ கிளியராக இருக்கணும். நமக்கு ப்ரைவேட் கீ என்னென்னு தெரிஞ்சிருக்கணும், பப்ளிக் கீ என்னென்னு தெரியணும், ஜென்ரேட்டர் வேல்யூ அல்லது ப்ரிமிட்டிவ் ரூட்னு கொடுத்துருப்பாங்க, அது கியூவோட வேல்யூ. இதான் வந்து டிஃபி-ஹெல்மன் கீ எக்ஸ்சேஞ்ச். ரொம்ப ரொம்ப ஈஸி. எல்லாத்துலேயுமே மாடு கியூ தான் வரும். அந்த கீழே போடுறதும் பவரில் போடுறதும் மட்டும் டிஃபர் ஆகும். ஓகேவா? ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஏயோட சீக்ரெட் கீ வேல்யூ ஃபைன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அது ஏயோட ப்ரைவேட் கீ வேல்யூவை யூஸ் பண்ணி ஃபைன் பண்ணோம். பட் ஆப்போசிட் சைடோட பப்ளிக் கீ, அப்போ பப்ளிக் கீ கீழே வரும், பவரில் ப்ரைவேட் கீ. அதே மாதிரி ரிசீவர் சைடில் சீக்ரெட் கீ ஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட ப்ரைவேட் கீ யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. பட் பப்ளிக் கீ வந்து ஆப்போசிட்டோட தான் இருக்கும். கிளியர்? ஸோ அதான் வந்து டிஃபி-ஹெல்மன் கீ எக்ஸ்சேஞ்ச். யூனிவர்சிட்டி கொஸ்டின்ஸும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதில் வேறு ஏதாவது யூனிவர்சிட்டி கொஸ்டின் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஆன்சர் வேணும் அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.